நாம் சுருக்கமாக தெளிவுபடுத்த ஆசைப்படுகிறேன். சுன்னத்தான நோன்புகளை பொறுத்தவரையில நாம் பார்த்தோம் நோன்புடைய சிறப்புகள், நோன்புடைய சிறப்பை பற்றி அதிகமான ஹதீஸ்கள் நாம் பார்த்தோம். இந்த நோன்புடைய சிறப்பு சம்பந்தமாக வந்த ஹதீஸ்கள் எல்லாம் நாம் எல்லா காலங்களிலும் நோக்கக்கூடிய நோன்புக்கு அந்த நன்மைகள் கிடைக்கும். அதாவது ரமதானோடு குறித்து சொல்லப்பட்ட ஹதீஸ்களை தவிர இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்படுது. அப்போ அந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட நபி அவங்க சொல்கிறாங்க, அஹப்பு ஸலாத் இலல்லாஹி ஸலாத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். இந்த ஹதீஸ் நாங்கள் நேற்றும் பார்த்தோம். அதாவது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான தொழுகை தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய தொழுகை. அதே போன்று அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான நோன்பு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோன்பாக இருந்தது. அவங்க ஒரு நாள் நோன்பு வைப்பாங்க, ஒரு நாள் நோன்பை விடுவார்கள். எனவே ஒரு வருடத்துடைய பாதி அவர்கள் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற ஹதீஸின் அடிப்படையில் இந்த ஹதீஸ் அதாவது உஃபரியான நோன்புகளில் சிறந்த நோன்பாக தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோன்பை சொல்கிறது. அதே போன்று இன்னொரு ஹதீஸ் முஸ்லிம்ல பதிவாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து சொல்றாங்க, சும் யௌமன் வலக அஜ்ரு மா பக்கிய. நீங்க ஒரு நாள் நோன்பு வைங்க, உங்களுக்கு ஏனைய நாட்களுடைய கூலி உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க, இன்னி உத்தியு அக்ஸர மின் தாலிக், இதை விட நான் அதிகமாக நோன்பு வைப்பதற்கு சக்தி பெற்றிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க, சும் யௌமன் 2 நாள் நோன்பு வை என்று சொல்றாங்க. உமக்கு எஞ்சிய நாட்களுக்கு உமக்கு கூலி இருக்கிறது, நன்மை இருக்கிறது என்று சொல்றாங்க. அப்ப அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், எனக்கு இன்னும் சக்தி இருக்கிறது யார சொல்லலாம், இன்னும் அதிகமாக எனக்கு சக்தி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது சும் சலாசத ஐயாம், 3 நாட்கள் நோன்பு வைப்பீராக, வலக அஜ்ரு மா பக்கிய, எஞ்சிய நாட்களுக்கு உமக்கு கூலி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாரு, எனக்கு அதை விட சக்தி இருக்கிறது, இன்னும் அதிகமாக சக்தி இருக்கிறது யார சொல்லலாம்னு சொல்லும் பொழுது நபி அவங்க சொல்றாங்க, 4 நாட்கள் நோன்பு வைப்பீராக, எஞ்சிய நாட்களுக்கும் உமக்கு கூலி இருக்கிறது என்று சொல்றாங்க. திரும்பவும் அந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இதை விட எனக்கு இன்னும் அதிகமாக சக்தி இருக்கிறது யார சொல்லலாம் என்று சொல்லும் பொழுது சும் அஃதல சியாம் இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மிகவும் சிறப்பான நோன்பை வைப்பீராக. அது யாருடைய நோன்பு என்று சொன்னா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோன்பாக இருக்கிறது. அவங்க ஒரு நாள் நோன்பு வைப்பாங்க, ஒரு நாள் என்ன செஞ்சிருவாங்க, விட்டுடுவாங்க என்ற ஹதீஸ் முஸ்லிம்ல பதிவாக இருக்கிறது. எனவே நறுமையானவர்களே, இது ஒரு சிறப்பான நோன்பாக இது இருக்கிறது. எப்படி ஒரு நாள் நோன்பு வைப்பது, ஒரு நாள் விடுவது, இது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோன்பாக இருக்கிறது. அடுத்ததாக சுன்னத்தான் நோன்புகளை நாம் கவனிக்க வேண்டியது முஹர்ரம் மாதத்துடைய நோன்பாக இருக்கிறது. முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறாங்க, அஃதலு ஸியாமி பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். ரமலான் நோன்புக்கு பிறகு சிறப்பான ஒரு நோன்பு இருக்கும் என்று சொன்னா அது முஹர்ரம் மாதத்துடைய நோன்பு தான். வஅஃதலு ஸலாத்தி பஅதல் ஃபரீலா, கடமையான தொழுகைகளுக்கு பிறகு ஒரு சிறப்பான தொழுகை இருக்கும் என்று சொன்னா அது இரவு தொழுகை தான் என்று ஒரு ஹதீஸ் முஸ்லிம்ல பதிவாக இருக்கிறது. இந்த ஹதீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முஹர்ரம் மாதத்துடைய நோன்பு பொதுவாக சிறப்பித்து சொல்லப்படுது. அதே மாதிரி எடுத்தீங்கன்னு சொன்னா முஹர்ரம் மாதத்துடைய பிறை 10 நோன்பு நோட்பது நபி அவர்கள் சொல்கிறார்கள், கழிந்து போன ஒரு வருடத்துடைய பாவங்களுக்கு பரிகாரமாகும். முஹர்ரம் மாதம் 10வது நாள் ஒருவர் நோன்பு வைப்பது கழிந்து போன ஒரு வருடத்துடைய பாவங்களுக்கு பரிகாரமாகும். யூதர்களுக்கு மாற்றம் செய்யும் விதமாக பிறை 9, 10 ஆகிய 2 நாட்கள் நபி அவர்கள் நோன்பு வைக்க சொன்னார்கள். இதுவும் சுன்னத்தான் நோன்போடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது. அதே போன்று எடுத்தீங்கன்னு சொன்னா ஷவ்வால் மாதத்துடைய நோன்பு, ஷவ்வால் மாதத்துடைய நோன்பு எடுத்தீங்கன்னு சொன்னா அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, மன்சாம ரமலான, எவர் ரமலானுடைய நோன்பை நோற்று அதற்கு பிறகு தொடர்ந்து வரக்கூடிய ஷவ்வாலுடைய நோன்பை வைப்பாரோ அவர் அந்த வருடம் முழுக்க நோன்பு வைத்தவர் ஆவார். சிலவங்க இந்த ரமலானை பார்க்காம ரமலான நோன்பு வைக்காம 6 நோன்பு மட்டும் வச்சா போதுமே, அது வருஷம் முழுக்க நோன்பு வச்ச நண்பு கிடைச்சிருமே அப்படின்னு சொல்லி வாதிடுறாங்க, சொல்றாங்க. ஆனா நபி அவங்க என்ன சொல்றாங்க, இப்படி எல்லாம் பேசுவான்றதுக்காக நபி அவங்க சொல்றாங்க, எவர்கள் ரமலான் மாதத்தினுடைய நோன்பை வைத்து அதை தொடர்ந்து வரக்கூடிய ஷவ்வாலிலும் 6 நோன்புகளை வைப்பார்களோ அவங்க அந்த வருடம் முழுக்க நோன்பு வைத்தவர் போன்று என்று சொல்றாங்க. வருது முஸ்லிம்ல வருது. அதே போன்று எடுத்தீங்கன்னு சொன்னா முஸ்லிம்ல வரக்கூடிய மற்றொரு செய்தி, இது அரஃபாவுடைய நோன்பை பற்றி பேசக்கூடியது. அரஃபாவுடைய நோன்பு என்பது துல்ஹஜ் மாதம் பிறை 9 வைக்கப்படக்கூடிய நோன்பு. ஹஜ்ஜாஜிகள் அரஃபாவிலே இருக்கக்கூடிய அந்த நாள், அந்த பிறை 9 வைக்கப்படக்கூடிய ஒரு நோன்பு தான் இந்த அரஃபாவுடைய நோன்பாக இருக்கிறது. இந்த நோன்பை பற்றி நபி அவர்கள் சொல்லும் பொழுது என்ன சொன்னார்கள், யுகஃபிரு அஸ்ஸனத்தல் மாதியா வல் பாக்கியா, கழிந்து போன அதே போன்று உங்களை முன்னோக்கி வரக்கூடிய 2 வருடங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம், 2 வருட பாவங்களுக்கு அது என்னது பரிகாரமாக ஆகிவிடுகிறது என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று எடுத்தீங்கன்னு சொன்னா திங்கள் வியாழக்கிழமை நோன்பு வைப்பதனுடைய சிறப்பு, திங்கள் வியாழனுடைய சிறப்பை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா
நபி அவங்கள்ட்ட கேட்கப்படுது, திங்கட்கிழமை நோன்பு வைப்பதை பற்றி நபியிடத்திலே கேட்கப்பட்ட பொழுது நபி அவங்க சொன்னாங்க, யௌமுன் உலித்து ஃபீஹி, அதுதான் நான் பிறந்த நாள், அதுதான் நான் என்னது பிறந்த நாளாக இருக்கிறது. வயவுமுன் புயிஸ்து, நான் அந்த நாளில் தான் தூதராக அனுப்பப்பட்டேன். அதே போன்று அவ் உன்சில அலைய ஃபீஹி, அல்லது அந்த நாளில் தான் எனக்கு அல் குர்ஆன் அருளப்பட்டது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி அவர்கள் திங்கட்கிழமை நோன்பு நோற்றிருக்கிறார்கள். மற்றொரு செய்தியில் வருது, அதுவும் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், துஅரதுல் அமாலு யௌமல் இஸ்னைனி வல் ஹமீஸ், திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அமல்கள் அல்லாஹ்வுக்கு எடுத்து காண்பிக்கப்படுகிறது. திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அல்லாஹ்வுக்கு அமல்கள் எடுத்து காண்பிக்கப்படுகிறது. அந்த நாளில் நான் நோன்பாளியாக இருக்கும் நிலையில் எனது அமல்கள் அல்லாஹ்வுக்கு எடுத்து காண்பிக்கப்படுவதை நான் விரும்புகிறேன். எனவே நபி அவர்கள் திங்கள் வியாழன் ஆகிய 2 நாட்களையும் நோன்பு நோற்றிருக்கிறார்கள். அதே போன்று எடுத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு வைப்பது, இதுவும் ஹதீஸ்ல வருகிறது. நபி அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அதாவது வெள்ளை நாட்கள் என்று சொல்லப்படக்கூடிய பிறை 13, 14, 15 ஆகிய நாட்களில் எவர் நோன்பு வைப்பாரோ அவர் அந்த மாதம் முழுக்க நோன்பு வைத்தவர் ஆவார். ஒருத்தர் 3 நோன்பு வைத்தார் என்று சொன்னா 30 நாட்கள் நோன்பு வைத்த நன்மை அவருக்கு கிடைக்கும். இன்னொரு செய்தியில வருது எப்படி என்று சொன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, லா யுபாலி ஹல் சாமஹா மின் அவ்வலி ஷஹர் அவ் வஸதிஹி அவ் ஆகிரிஹி. நபி அவங்க பொருட்படுத்த மாட்டாங்க, எதை மாதத்துடைய ஆரம்பத்திலும் அந்த 3 நோன்பை நோற்றுக்கொள்ளலாம், மாதத்துடைய நடுப்பகுதியிலும் நோற்றுக்கொள்ளலாம், மாதத்துடைய கடைசியிலும் அதை நோற்றுக்கொள்ளலாம். நபி அவர்கள் இப்படி யாருக்கு ஏவினாங்க? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு, அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவங்க ஏவி இருக்கிறார்கள். எனவே இப்போ உதாரணத்துக்கு வைங்க, பிறை 13, 14, 15 உங்களுக்கு நோக்க முடியாதா? மாதத்துல விரும்பின 3 நாட்கள் நோன்பு நோட்டுக்கோங்க. மாதத்துல விரும்பின 3 நாட்கள் நோன்பு நோப்பீங்கன்னு சொன்னா அந்த மாதம் முழுக்க நோன்பு நோட்டு நன்மை. 3 நோன்புகள் நாங்கள் நோக்கிறோம், அதை விட்டு விட்டு நோக்கலாம், சேர்த்தும் நோக்கலாம். எப்படியும் ஒருவருக்கு அந்த நோன்பை வைத்துக் கொள்ளலாம். எப்படி வைத்தாலும் அவருக்கு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய கூலி என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அதாவது அந்த மாதம் முழுக்க நோன்பு வைத்த கூலியை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். இது சுன்னத்தான நோன்புகளோடு சம்பந்தப்பட்ட தலைப்பாக இருக்கிறது. அதே போன்று எடுத்தீங்கன்னு சொன்னா வெறுக்கத்தக்க நோன்புகள். வெறுக்கத்தக்க நோன்புகள் என்னது? அதாவது சில குறிப்பிட்ட நாட்கள் இருக்கின்றன, அந்த நாட்கள்ல நோன்பு வைப்பது வெறுக்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. புகாரில வரக்கூடிய செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன், லா யஸூமன் அஹதுக்கும் யௌமல் ஜும்ஆ இல்லா யௌமன் கப்லஹு அவ் பஅதஹு, உங்களில் எவரும் ஜும்மாவுடைய நாளில் நோன்பு நோட்க வேண்டாம். எந்த நாள்ல? வெள்ளிக்கிழமை நாளில் நீங்கள் நோன்பு நோட்க வேண்டாம், அதற்கு முன்னர் அல்லது பின்னர் ஒரு நாளை சேர்த்தே தவிர. வியாழன் வெள்ளி வைக்கலாம் அல்லது வெள்ளி சனி வைக்கலாம். வெள்ளிக்கிழமை மாத்திரம் ஒருத்தருக்கு நோன்பு வைக்கலாமான்னு கேட்டீங்கன்னு சொன்னா, வெள்ளிக்கிழமை மாத்திரம் நோன்பு வைக்கிறது வெறுப்பான ஒரு செயலாக இருக்கிறது என்ற ஒரு செய்தியை நாங்க புகாரில பார்க்கிறோம். அதே மாதிரி எடுத்தீங்கன்னு சொன்னா, நபி அவர்கள் ஒரு முறை தனது மனைவியர்களில் ஒருவரிடம் வருகிறார்கள். அது எந்த நாள்? ஜும்மாவுடைய நாள். வெள்ளிக்கிழமை வராங்க. வரும் பொழுது நபியுடைய மனைவியார் அவங்க நோன்பாளியாக இருக்கிறாங்க.